இன்றைய வானிலை அறிவிப்புகளை வெயிலா மழையா பகுதியில் வழங்குகிறார் வர்ஷினி. வணக்கம். தற்பொழுது கிடைத்துள்ள செயற்கைக்கோள் படங்கள் படி தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும். கேரளா, தெற்கு கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் உட்பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்ததாக காற்றின் திசை குறித்து பார்க்கலாம். தமிழகத்தை நோக்கி வடகிழக்கு திசையிலிருந்து ஈரப்பதமுள்ள காற்று வீசக்கூடும். காற்றின் வேகம் மிதமாக இருக்கும். இதர தென் மாநிலங்களில் கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். வடகிழக்கு பருவமழை மீண்டும் திரும்பியுள்ளதால் தமிழகத்தின் பல இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது. கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவின் பல பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆந்திராவின் தெற்கு கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவில் பரவலாக மழை பெய்யக்கூடும். கர்நாடக அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் டிசம்பர் 15ஆம் தேதி தில்லியில் உண்ணாவிரதம் மேற்கொள்ள உள்ளனர். இந்த செய்தியுடன் தமிழகத்தின் வானிலையை காணலாம். சென்னையில் இன்று வானம் சிறிது மேகமூட்டத்துடன் அதிகபட்சமாக 29 டிகிரியும் குறைந்தபட்சமாக 23 டிகிரியுமாக வெப்பநிலை இருக்கும். கோவையில் 23 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. மேலும் திருநெல்வேலியில் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் 30 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் வெப்பம் பதிவாகும். மேலும் வேலூரில் இன்று 21 டிகிரி செல்சியஸ்லிருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும். சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு இன்று நோபல் பரிசு வழங்க உள்ள இந்த நிலையில் இந்தியாவின் வானிலை குறித்து பார்ப்போம். தலைநகர் டெல்லியில் இன்று 12 டிகிரியிலிருந்து 28 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும். கொல்கத்தாவில் அதிகபட்சம் 28 டிகிரியும் குறைந்தபட்சம் 14 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை பதிவாகும். மும்பையில் இன்று அதிக அளவாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் ஹைதராபாத்தில் 16 டிகிரியிலிருந்து 31 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். அமெரிக்காவின் வீட்டின் மேல் விமானம் விழுந்து 6 பேர் பலியாகியுள்ள இந்த செய்தியுடன் உலகத்தின் பல்வேறு நகரங்களின் தட்பவெப்பநிலை குறித்து பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்று 12 டிகிரியிலிருந்து 23 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும். வாஷிங்டன் டிசியில் வானம் மேகமூட்டத்துடன் 2 டிகிரி செல்சியஸ் மற்றும் 7 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகும். நியூயார்க்கில் இன்று அதிகபட்சமாக 6 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 3 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை இருக்கும். அடுத்ததாக டொரண்டோ நகரில் குறைந்தபட்சம் -3 டிகிரியாகவும் அதிகபட்சம் 4 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகும். ஆஸ்லோ நகரில் இன்று அதிகபட்சம் 2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சம் -2 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை இருக்கும். மேலும் லண்டனை பொறுத்தவரை இன்று அதிக அளவாக 8 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 3 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை பதிவாகும். அடுத்ததாக பாரிஸில் இன்று அதிகபட்சமாக 9 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 5 டிகிரி செல்சியஸுமாக வெப்பநிலை இருக்கும். மேலும் ரோமில் 2 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சம் 13 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகும். ரியாத் நகரில் இன்று மிதமான வானிலையே நிலவும். இங்கு 13 டிகிரியிலிருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும். இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.